பிக் பாஸ் வீட்ல இருந்து இந்த வாரம் யாரு வெளியேற போறாங்க அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு. அந்த வகையில இந்த வாரம் பிக் பாஸ் வீட்ல இருந்து ஆதிரை அவங்களும் எஃப்ஜே அவங்களும் குறைவான வாக்குகள் வாங்கியிருக்கிறதுனால அவங்கள யாராச்சும் வெளியேற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பிக் பாஸ் சீசன் 9 75 நாளை கடந்து ரொம்பவே வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. இதுவரைக்கும் 11 போட்டியாளர்கள் எவிக்ட் ஆகி வெளியே வந்திருக்காங்க. மீதி 14 போட்டியாளர்கள் வீட்டுக்குள்ள இருக்க நிலையில இதுல 12 போட்டியாளர்கள் இந்த வாரம் நாமினேட் ஆகி இருக்காங்க. இந்த 12 போட்டியாளர்கள்ல திவ்யாவுக்கு அதிக வாக்குகள் கிடைச்ச முதல் இடத்துல இருக்காங்க. அதாவது இது அன்அபிஷியல் ஓட்டிங்கா இருந்தாலும் சில நேரத்துல இது அப்படியே நடந்திருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில இந்த வாரம் வீட்டை விட்டு யாரு வெளியேறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா ஆதிரை அவங்களும் எஃப்ஜே அவங்க தான். இவங்க 2 பேர்ல ஒருத்தர் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. இதுல ஆதிரை அவங்க ஏற்கனவே வெளியே போன போட்டியாளர் மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்தும் குறைவான வாக்குகள் வாங்கி இருக்கிறதுனால அவங்க வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை 2 பேரையும் சேர்த்து அனுப்புவாங்களா வெளியே அப்படிங்கிற மாதிரி கேள்வியும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பயங்கரமா டாஸ்க் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இதுல அதிகமா பாரு கமருதீன் அவங்க 2 பேரும் பண்ண விஷயங்கள் தான். சொல்ல போனா அமைதியா இல்லாம இவங்களுக்காகவே நாய் குறைக்கிறது, அதுவும் இதுவரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நைட் நேரத்துல நாய் குறைச்சதே இல்ல. இவங்கனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்தது எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. இப்படி இருக்கிற நிலையில அவங்க 2 பேரையும் டிஆர்பிக்காக வீட்டுக்குள்ள வச்சிருப்பாங்களே தவிர இந்த வாரம் அனுப்புறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா பாரு அவங்களுடைய ஃபேமிலி, கமருதீன் அவங்க வீட்டுல இருந்து யாரு வர போறாங்க, பாரு அவங்க கிட்ட என்ன கேள்வி கேட்க போறாங்க, கமருதீன் அவர்கிட்ட அவங்க வீட்டுல இருந்து வந்தா கேள்வி கேட்பாங்களா, அதாவது பாரு ஏற்கனவே எங்க அம்மா வந்தா நீ பேசு, நம்ம 2 பேரும் என்ன பேசிட்டு இருந்தோம்னு சொல்லு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க உண்மையாலுமே லவ் பண்றாங்களா, வெளியே போய் கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படின்னு கேட்கதான் தோணுது. என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டென்ட்காக தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கிரியேட் பண்ணாதீங்க, உண்மையா லவ் பண்றதுன்னா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் கருத்துக்களை பதிவிடுறாங்க. சொல்ல போனா பாரு அவங்க சொல்றாங்க, அதாவது நான் உண்மையா தான் லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி. கமருதீன் அவர் என் மேல ஃபீலிங் இருக்கிறத பாரு தான் என்கிட்ட சொன்னாங்க, ஆனா சில நேரத்துல அவங்க பண்றதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பாரு உண்மையா லவ் பண்றாங்களான்னு தெரியல, அவங்க மனசுல உண்மையான விஷயங்கள் இருந்தா இப்படி பயந்துக்க மாட்டாங்க, பாருவும் டேஞ்சர் தான் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் அவரும் அமித் அவர்கிட்ட சொல்றாரு. ஆக மொத்தத்துல இவங்களுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இந்த பிக் பாஸ் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.